நீங்கெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இல்ல ஆஸ்பிரண்ட்ஸா? நீங்க யாரு? உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. ரோஷிதா, பாலா, சுதா, மணிதா. ஹலோ சார். ரேணுகா, தீட்சணா, எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட். ஆஸ்பிரண்ட்க்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க அதை மட்டும் அதை டைப் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு இன்ட்ரோ செஷன் தான். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸஸ் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்களும் தனியா 9th எப்படி, 10th எப்படி, 11th எப்படி, 12th எப்படின்னு பார்க்கலாம். இப்ப நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை மட்டும் டைப் பண்ணுங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா எத்தனாவது? இப்ப எந்த ஸ்டாண்டர்ட் போக போறீங்க? ஜோயல், நீங்க ஸ்டூடெண்ட், அதாவது நீங்க அப்பா யாரோட ஐடியில அட்டென்ட் பண்ணுவீங்க. பட் நீங்க என்ன போக போறீங்க, என்ன ஸ்டாண்டர்ட் போக போறீங்க அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு சில பேசிக்ஸா சயின்ஸ்ல தீட்சணா 8th, ரோஷிதா 7th. ஓகே, so only for school students. இதெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தானே? only for school students. For school students only, especially 6 to 12. All are English medium. Super. So the school students மட்டும்தாங்க பசங்களை அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. நீங்க எல்லாமே நான் கேட்கிற கேள்விக்கு எல்லாமே இன்டராக்ட் பண்ணணும், சரிங்களா? அதுல என்ன ஏதாவது கொஸ்டின் கேட்பேன், அதெல்லாம் இன்டராக்ட் பண்ணணும், சரிங்களா? ரைட். உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குமோ அதை டைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை டைப் பண்ணுங்க. எனக்கு இந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ரேணுகா, ஜோயல், பாலா, சுதா, உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குமோ அதை டைப் பண்ணுங்க. பாலா வெரி குட் மேத்ஸ். சயின்ஸ் ரோஷிதா. அபிஜித் ராகேஷ் ஸ்கூல் ஸ்டூடெண்டா? என்ன சப்ஜெக்ட்? சயின்ஸ். மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ். ஓகே, சயின்ஸும் மேத்தமேட்டிக்ஸும் ரொம்ப ரொம்ப ஒரு எசென்ஷியல், ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ஸ். எல்லா டாபிக்ஸ் தான் முக்கியம். ஒரு மாடர்ன் வேர்ல்டுல எஸ்பெஷலி சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து it occupies a very predominant important role. அதுல இப்ப சில ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இந்த செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம், சில பசில்ஸ் தான் பார்ப்போம், நிறைய பசில்ஸ். ஆகாஷ் சயின்ஸ், அவினாஷ் மேத்ஸ், ட்வின்ஸ் 8 போறீங்க. வெரி குட், குட் குட். வெல்கம் ஆகாஷ் அண்ட் அவினாஷ். ஸோ இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, சரிங்களா? ஓகே, இப்போ சில எல்லாருமே 6th மேல இருக்கவங்க 5th மேல இருக்கிறதுனால சில பேசிக்ஸ் சில இதெல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நீங்க ஸ்கூல்ல எல்லாம் படிச்சுட்டு வருவீங்க. இப்போ வாட் இஸ் த, யாராவது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்டன்ஸ் டிராவல்? சரி, இது அப்புறம் பார்க்கலாம். முதல்ல வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட்? சொல்லுங்க, எனிவன் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் மாஸ் அண்ட் வாட் இஸ் வெயிட்? வெயிட், மாஸுக்கும் வெயிட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? த டிஃபரன்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட். என்ன சின்ன இது பண்ணலையா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன சொன்னேன் உன்ட்ட? அப்புறம் போகாம இருக்க.
சொல்லு. Okay. So what is the difference between mass and weight? சரிங்களா? So physicsல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம பார்க்கலாம். So David Kumar சொல்றாரு, mass is a fundamental quality, weight is a derived quantity. Okay, David Kumar என்ன படிக்கிறீங்க? Weight could be varied. Okay, good. Okay, so fundamental units. So physicsல பார்த்தீங்கன்னா you have fundamental units. Mass அப்படிங்கிறது what is mass? So first thing உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா mass is same everywhere. So mass is same everywhere, whereas weight வந்து பார்த்தீங்கன்னா vary from place to place. So mass is same everywhere. இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். Mass is same everywhere. Mass means, for example, a ball may weigh a mass also அத கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா கிராம் அல்லது கிலோகிராம் சொல்லுவோம். So assume that the mass of a ball is 50 gram. If a mass of a ball is 50 gram on earth, இதே எங்க போனாலும் இதே மாஸ் தான். Even if you go to Mars, or even if you go to moon, or even if you go to sun, எங்க யூனிவர்ஸ்ல எங்க போனாலும் மாஸ்ங்கிறது எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும். whereas weightங்கிறது வேரி into gravity, mass into gravity. சரிங்களா? அப்போ weight அப்படின்னா mass into gravity. இப்ப அதனாலதான் you can feel weightlessness. இப்ப நீங்க ஸ்பேஸுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஸ்பேஸ்ல வந்து கிராவிட்டி கிடையாது. அப்ப கிராவிட்டி கிடையாதுன்னா ஸ்பேஸ்ல வந்து கிராவிட்டிங்கிறது என்னது? ஜீரோ. அப்ப ஜீரோ அப்படின்னா அப்ப ஸ்பேஸ்ல வந்து எந்த பொருளோட வெயிட்டும் என்னவா இருக்கும் அப்படின்னா ஜீரோ. ஆனா மாஸ் இருக்கும். இப்ப நம்ம சேட்டலைட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, சேட்டலைட்ஸ் எல்லாம் ரிவால்விங் அதாவது எர்த், அந்த சேட்டலைட்டோட மாஸ் வந்து எப்பவுமே கான்ஸ்டன்ட், மாறாது. ஆனா அந்த சேட்டலைட்டோட வெயிட் வந்து ஜீரோ. இதே நீங்க எர்த்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா வெயிட் இருக்கும். ஒரு மொபைல் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மொபைலுக்கு வந்து ஒரு வெயிட் இருக்கும். இந்த மொபைலுக்குரிய மாஸ் வந்து மாறாது, பட் வெயிட் வந்து மாறும். இப்ப நான் சென்னையில இருக்கேன்னு வச்சுக்கீங்களேன். சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மீன் சி லெவல்ல இருக்கு. மீன் சி லெவல்ல இருக்கும்போது அதனுடைய கிராவிட்டி நார்மலா இருக்கும். ஸோ இந்த கிராவிட்டியை பொறுத்துதான் மாஸ் வரும். இதே நான் வந்து ஒரு மவுண்டெயினுக்கு இதே பொருளை எடுத்துட்டு போறேன், மவுண்டெயினுக்கு இதே நான் இந்த மொபைல் எடுத்துட்டு போனேன் அப்படின்னா மேல மவுண்டெயினுக்கு போனேன்னா என்னோட வெயிட் வந்து குறையும். ஏன் அப்படின்னா மேல போக போக கிராவிட்டி டிக்ரீஸ் ஆகும். when the gravity decreases, weight என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இதான் எர்த் அப்படின்னு வச்சுக்கீங்களேன். இப்ப எர்த்ல வந்து நீங்க வந்து உள்ள போறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், when you go towards earth போகும்போது, towards the center of the earth நீங்க போகும்போது அங்க கிராவிட்டி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்கலா என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். பட் அட் த சென்டர் ஆஃப் த எர்த், இது கேட்பாங்க நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அட் த சென்டர் ஆஃப் த எர்த் என்ன அப்படின்னா வெயிட்ங்கிறது ஜீரோ. பிகாஸ் எர்த்தோட சென்டர் இருக்குல்ல, எர்த்தோட சென்டர்ல வந்து when you go towards the center the gravity increases, but at the center gravity எவ்வளவு தெரியுமா? What is the gravity of earth at center of earth? At the center of the earth வந்து பாத்தீங்கன்னா அதோட கிராவிட்டி ஜீரோ. அப்போ எர்த்தோட சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கிராவிட்டி ஜீரோ. அதனாலதான் ஃபார் எக்ஸாம்பிள் எர்த் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், எர்த்ல வந்து ஒரு ஹோல் போடுறீங்க. அஸ்யூம் தட் கொஞ்சம் பாசிபிள் கிடையாது இப்போதைக்கு. அஸ்யூம் தட் எர்த்ல ஒரு பெரிய ஹோல் போடுறீங்க. இந்த சைடு ஹோல் போட்டது அடுத்த பக்கம் கிணறு மாதிரி வச்சுக்கீங்களா, ஒரு வட்ட கிணறு மாதிரி தோண்டிட்டீங்க. அதோட ஆப்போசிட் சைடு போயிடுச்சு. ஜியோகிராஃபில இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்டிபோடல் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். இதுக்கு அப்படியே டயமெட்ரிக்கலி ஆப்போசிட். சரிங்களா? the hole must pass through the center of the earth. அப்ப டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் ஒன்று போயிடுச்சு அப்படின்னா அங்க ஒரு பெரிய இரும்பு குண்டை அப்படி போடுறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். இந்த மாதிரி ஒரு இரும்பு குண்டை நான் உள்ள போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ
சென்டர் ஆஃப் த எர்த் என்ன ஆகும்னா கிராவிட்டி இழுக்கும்ல, உள்ள போக போக இன்க்ரீஸ் ஆகும்ல, இன்க்ரீஸ் ஆகிறது இந்த இது வந்து இங்க போகும், போயிட்டு இது வரைக்கும் போகும், அப்புறம் திரும்பி ஆசிலேட் ஆகும். எப்படி ஆசிலேட் ஆக ஒரு ஆசிலேஷன் மோஷன்ல போய் கடைசியில வந்து சென்டர்ல அப்படியே நிற்கும். பிகாஸ் ஏன் சொல்லியிருக்கேன், சென்டர்ல வந்து அதோட வெயிட் என்னது அப்படின்னா 0 ஆயிடும். ஏன் 0 ஆகுது சென்டர் இல்லைன்னா, பிகாஸ் எர்த்தோட சென்டர்ல கிராவிட்டி வந்து 0. சோ அதான் மாஸ். அப்ப மாஸ்ங்கிறது சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, மாஸ் சேம் எவ்ரிவேர், பட் வெயிட் வேரி ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். வெயிட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கிராவிட்டி. வாட் இஸ் கிராவிட்டி ஆஃப் எர்த்? எர்த்தோட கிராவிட்டி என்ன? எர்த்துக்கு கிராவிட்டி என்ன? எர்த்தோட கிராவிட்டி நீங்க படிச்சிருப்பீங்க, அது வந்து 10 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ 10 மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய எர்த்தோட கிராவிட்டி, த ஆக்சலேஷன் ரேட். சொல்லுங்க, இங்க ஒருத்தரோட வெயிட் வந்து 60 கேஜி. 60 கேஜி ஒருத்தரோட வெயிட் அப்படின்னா மூணுல அவரோட வெயிட் என்னவா இருக்கும்? ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்லி ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்க ஒருத்தர் 60 கேஜி அப்படின்னா மூணுல என்னவா இருக்கும்? 5 கேஜியா இருக்கும். முத்து 5 கேஜியா இருக்கும். 60 கேஜில 1/6 அப்படின்னா அவ்வளவு 10 கேஜி இருக்கும். 10 கேஜி தான் இருக்கும். சரி ஜோயல், இங்க ஒருத்தரோட வெயிட் வந்து இங்க ஒரு பொருள், இந்த ஒரு பொருள் இதோட வெயிட் வந்து ஒரு பார்ட்டிகல் வச்சுங்க, ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுங்க, அதோட வெயிட் வந்து 60 கிராம். இதோட மாஸ், சாரி, இந்த பொருளோட மாஸ் வந்து 60 கிராம். மூணுல இதோட மாஸ் என்னவா இருக்கும்? மூணுல இந்த பொருளோட மாஸ் என்னவா இருக்கும் சொல்லுங்க. மூணுல இந்த பொருளோட மாஸ் என்னவா இருக்கும்? வெரி குட், சேம் அதேதான் இருக்கும். அங்க 60 கிராம் அப்படின்னா மூணுல 1/10 கிடையாது, 10 கொள்ளக்கூடாது. ஏன்னா நான் பேசுறது மாச பத்தி பேசிருக்கேன். இப்பதான் சொன்னேன், மாஸ் சேம் எவ்ரிவே, மாஸ் வந்து சேம் எவ்ரிவே. So therefore when 60 kg ஒரு பர்டிகுலர் ஒரு ஆப்ஜெக்டுக்கு 60 kg மாஸ் இருந்ததுன்னா எவ்ரிவேர் பாஸ். ஸோ இந்த இதை வந்து கேர்ஃபுல்லா பார்க்கணும். ரைட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் டிராவல். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் டிராவல்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் displacement and distance traveled? சொல்லுங்க anyone? Displacement, distance travel. Displacement means moving an object. Sorry, what is displacement, distance traveled? அப்படின்னா இங்க பாருங்க, இங்க ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பிளேஸ் இருக்கீங்க. ஓகே, இங்க வந்து ஒரு பிளேஸ் வந்து B இருக்கு. இப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன். நான் வந்து ஏல இருந்து ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 மீட்டர். நான் வந்து ஏல இருந்து பிக்கு போறேன், போயிட்டு திரும்ப பில இருந்து ஏக்கு வந்துட்டேன். சரிங்களா? சோ போறேன், போயிட்டு திரும்ப இதே இடத்துக்கு ஏக்கே வந்துட்டேன். What is my distance traveled? What is my distance traveled? Distance traveled இங்க இருந்து 100 மீட்டர் போனா திரும்ப ஒரு 100 மீட்டர் வந்திருக்கேன். அப்போ distance traveled அப்படிங்கிறது என்னதுன்னா 200 மீட்டர். அதெல்லாம் வேணாம், ஸ்பீட் இன்டு டைம்லாம் வேணாம். 100 மீட்டர் போயிருக்கேன், திரும்ப வந்திருக்கேன். சோ 200 மீட்டர். வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா, சோ நான் ஏல இருந்து பிக்கு போயிட்டு திரும்ப பில இருந்து ஏக்கு வந்துட்டேன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா நத்திங் பட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் பொசிஷன் அண்ட் த ஃபைனல் பொசிஷன்.
அப்போ displacement is nothing but 0. Joel, very good. Displacement ங்கிறது 0, distance travel ங்கிறது 200 meter. அப்ப usually displacement usually less than or equal to distance travel. எப்ப ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல A ல இருந்து B க்கு போயிருக்கேன் 100 மீட்டர். அப்ப A ல இருந்து B க்கு போயிட்டேன்ல, இப்ப டிஸ்டன்ஸ் டிராவல் எவ்வளவு? 100 மீட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு? தட் இஸ் ஆல்சோ 100 மீட்டர். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் the shortest distance between initial position and the final position. Shortest distance between initial position and the final position. For example, இப்ப எனக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. நான் A ல இருந்து B க்கு போறேன். A ல இருந்து B க்கு வந்து ஒரு 6 மீட்டர் போறேன். அடுத்து B ல இருந்து C க்கு, B எல்லாமே ஸ்ட்ரைட் லைன். B ல இருந்து C க்கு, B ல இருந்து C க்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர். B ல இருந்து C க்கு வந்து பாத்தீங்கன்னா 8 மீட்டர் போறேன். சோ இங்க நான் இதான் என்னோட இனிஷியல் பொசிஷன், இது என்னோட ஃபைனல் பொசிஷன். What is the distance travel? What is the distance travel? சொல்லுங்க Joel, David, what is the distance travel? A ல இருந்து போயிட்டு B ல இருந்து போயிட்டு C க்கு வந்திருக்கேன். So this is my initial position, this is my final position. So what is the distance travel? Distance traveled is correct, Sudha, 14 meter. What is my displacement? சொல்லுங்க, what is my displacement? இந்த செஷன் வந்து only for school students. Dear attendees, இது வந்து school students காக 12th வரைக்கும் இருக்கிறவங்க அட்டெண்ட் பண்ணலாம். Only in English medium. So initial position. What is, anybody guess me what is the displacement? Displacement என்ன சொன்னது தெரியுமா? Displacement is the shortest distance between initial position and the final position. அப்போ shortest distance என்ன அப்படின்னா, so this is my shortest distance. This is my displacement. So this is my displacement. This is right angle triangle. This is 90 degree. Appo find the side. What is the magnitude of this side? So magnitude of this side is 6 meter. Magnitude of this side is 8 meter. What is the magnitude of this side? Calculate using Pythagoras theorem. Pythagoras theorem. This is 6. This is 8. So this is 6 square. How to calculate this? Especially for the lower class students. 6 square plus 8 square. So this is nothing but 36 plus 64. So which is nothing 100. So root 100 which is nothing but 10. So displacement பாத்தீங்களா இங்க distance traveled on the 14 meter, but displacement is what? 10 meter. Okay. So இதான் பிசிக்ஸ்ல இருந்து முக்கியமானது, எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ். சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ் டிராவல்ட். அடுத்து பார்த்தது மாஸ், வெயிட் பார்த்திருக்கோம். அடுத்து what is the difference between speed and velocity? Speed and velocity க்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன? Speed, velocity ரெண்டுமே looks like the same, but it is different in physics. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க நீங்க. Anyone type what is the difference? உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை டைப் பண்ணுங்க. சில பேரோட இதை ட்ரை பண்றேன். If you have a mic, நீங்க அதுல பேசுங்க, உங்களுக்கு கேக்குதான்னு பாக்குறேன். யாரு பேச போறீங்கன்னு சொல்லுங்க, நான் அவங்களை எனேபிள் பண்றேன். நான் எனேபிள் பண்ணாதான் நீங்க பேச முடியும். நல்லா டைப் பண்ணுங்க. இல்ல I can speak. யாராவது ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யாராவது ஒருத்தங்க
அல்லது you can type. Speed equal to distance in time ங்கிறது வேற, அது வேற, அதை விட்டுருங்க. Speed is equal to distance in time, அதுங்கிறது வேற. Very good. Roshida is correct. Speed is a scalar quantity. Speed is a scalar quantity. Velocity is a vector quantity. இது ரெண்டே explain பண்றேன். What is scalar, what is vector? Scalarனா only magnitude மட்டும் இருக்கும். Magnitudeனா என்னதுன்னா it is represented only by numbers. Vector அப்படின்னா numbers as well as direction. இப்போ I am going at 60 km/h speed அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் 60 km வேகத்துல மணிக்கு போயிட்டு இருக்கேன். எந்த டைரக்ஷனும் கிடையாது, எப்படி வேணாலும் போலாம், இப்படி போலாம், இப்படி போலாம், நேரா போலாம், மேல போலாம், எப்படி போனாலும் I can say that I am moving at 60 km speed. இப்ப நான் சென்னையில இருந்து டியூ சவுத் டுவர்ட்ஸ் சிட்டி சென்னை போறேன், திருச்சி போறேன் அப்படின்னா I am traveling with 60 km/h velocity. Velocity என்னன்னா நான் இப்ப டைரக்ஷனை மெயின்டைன் பண்றேன், சவுத்ல போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வெலாசிட்டி அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது, ஸ்பீட் பிளஸ் டிரெக்ஷன். சொன்ன மாதிரி ரோஷிதா சொன்ன மாதிரி. வெறுமனை அப்படின்னா வெறுமனை நம்பர் மட்டும் சொன்னீங்க, 60 km/h மட்டும் சொன்னீங்கன்னா இட் இஸ் ஸ்பீட். சோ வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து யூ ஷுட் மென்ஷன் த டிரெக்ஷன். டிரெக்ஷனையும் சேர்த்து சொன்னீங்கன்னா அது வந்து வெலாசிட்டி ஆகும். சோ அதனால ஸ்பீடுங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. வேற வெறும் ஸ்கேலார் குவான்டிட்டிக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கேலார் குவான்டிட்டிக்கு வேற ஏதாவது, ஸ்பீடை தவிர வேற ஏதாவது, அது வந்து ஸ்கேலாரா இருக்கும். அதுக்கு வந்து டைரக்ஷன்லாம் கிடையாது. தென் we never specify the direction, only வந்து மேக்னிடியூட மட்டும் தான் சொல்லுவோம். அப்படிப்பட்டது எதெல்லாம் இருக்கு சொல்லுங்க. ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஸ்கேலார் குவான்டிட்டி உங்களுக்கு தெரியும். ஸ்கேலார் குவான்டிட்டிக்கு எக்ஸாம்பிள் a ball comes from up to down. A ball comes from up to down அப்படிங்கும் போது it has a velocity. ஏன்னா மேல இருந்து கீழே வருது, சரிங்களா? அப்போ மேல இருந்து கீழே வருதுன்னா towards the direction is mentioned. velocity. ஸ்பீடுக்கு ஸ்கேலார் குவான்டிட்டி, டைம் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, செகண்ட்ஸ் சொல்லுவோம். டெம்பரேச்சர் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ணுவோம்? ஏதாவது டெம்பரேச்சர் மெஷர் பண்றதுக்கு ஏதாவது டைரக்ஷனா வேணும்? கிடையவே கிடையாது. மை நார்மல் ஹியூமன் பீயிங்கோட டெம்பரேச்சர் என்னது? 98.4. அப்ப 98.4 அப்படின்னு சொல்லும் போது என்னோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல 98.4 என்னோட டெம்பரேச்சர் எந்த டைரக்ஷனா இருந்தாலும் 98.4 தான். அப்ப இந்த டைம், டெம்பரேச்சர் இதெல்லாம் என்னதுன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. மாஸ்ங்கிறது என்ன குவான்டிட்டி? மாஸ்ங்கிறது ஸ்கேலாரா வெக்டாரா? மாஸ். வெரி குட். லென்த்ங்கிறது ஸ்கேலார். பிரஷர்ங்கிறது ஸ்கேலார். மாஸ்ங்கிறது ஸ்கேலார். பட் வெயிட்ங்கிறது என்னது? வெக்டார் குவான்டிட்டியா? வெயிட்ங்கிறது m×a ஆக்சலரேஷன் வரும். ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது இங்க வந்துடும், வெக்டார் குவான்டிட்டி ஆக்சலரேஷன். வெலாசிட்டி வந்து நீங்க புக்ல வந்து சில எஸ்பெஷல் 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து you'll find that this rate of change of velocity சொல்லுவாங்க, ds/dt சொல்லுவீங்க. velocity. What is acceleration? Acceleration is d squared by dt squared. இந்த மாதிரி படிச்சிருக்கீங்களா? இது கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்ட்ல தான் வரும். இது படிச்சிருக்கீங்களா யாராவது? d squared s by dt squared, ds by dt. தெரியலாம் விட்டுருங்க, அது வந்து கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்ட்ல வரும். டிஃபரன்சியேஷன் அதை வச்சு யூஸ் பண்ணும்போது வரும். மற்றவங்களுக்கு தெரியலன்னா விட்டுருங்க. ஓகே. டேவிட் குமார், நீங்க என்ன படிக்கிறீங்க? 10வது வரைக்கும் படிச்சவங்களுக்கு தெரியாது, 11th 12th தான் அது வரும். 10th அடுத்து 11th 12th போவீங்கல்ல,
அப்பதான் இதை வந்து சொல்லுவாங்க. மற்றபடி இப்போதைக்கு வந்து தெரியாது. ரைட். ஸோ இப்ப இன்னும் கொஞ்சம் சயின்ஸ்ல கொஞ்சம் பேசிஸ் அப்படி எது பார்ப்போம். ஒவ்வொரு டைப் பிசிக்ஸ் பயாலஜி அதை பார்ப்போம். சரிங்களா? இப்ப அடுத்து பார்க்க போறது கொஞ்சம் பேருக்கு பிடிச்ச மேத்ஸ்ல உள்ள பேஸ். மேத்ஸ் அப்படிங்கும் போது ஒரு நம்பர் எடுத்துக்கங்க 10. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 10? ஃபேக்டர்ஸ்னாலும் டிவைசர்ஸ்ன்றதுனால ஒண்ணுதான். வாட் ஆர் த டிவைசர்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ்? What are the factors of 10? Divisors of 10? 10 divisors எல்லாம் சொல்லுங்க. 1, 2, 5, 10. அபிஜித், ராகேஷ் என்ன படிக்கிறீங்க? அபிஜித், ராகேஷ் என்ன படிக்கிறீங்க? ஏ வனிதா என்ன படிக்கிறீங்க? நீங்க தானே டைப் பண்றீங்க. வெரி குட். Factors. Factors of 10. Very good. இந்த factors of 10. Okay, right. What are the factors of 17? Factors of 17 என்னது? Factors of 17 வந்து 1 and 17 only. 1 and 17 only. எந்தெந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் ரெண்டே ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கும். இப்போ 17க்கு 1 and 17, 11க்கு வந்து 1 and 11. Those numbers are called prime numbers. இந்த 10க்கு பேர் வந்து என்னதுன்னா composite numbers. Prime numbers, composite numbers ரெண்டுக்கும் difference. So prime numbers are the numbers which has only exactly two divisors. What are the divisors? 1 and itself. But composite numbers will have more than two divisors. More than two divisors. Okay, alright. இப்ப நான் நம்பர்ஸ் எழுதுறேன். இதுல எது பிரைம் நம்பர்னு சொல்லுங்க. 51, 41, 81, 141. இதுல எது பிரைம் நம்பர்? Which is prime number? A-யா, B-யா, C-யா, D-யா? எது பிரைம் நம்பர்? டேவிட் குமார். ஜோயல் வந்து சொல்லியிருக்காரு. 31, 51 வந்து 3 ஆல டிவைட் ஆகுமா ஆகாதா சொல்லுங்க. ஜோயல், 51 3 ஆல டிவைட் ஆகுமா ஆகாதா? எஸ் தானே. 141 3 ஆல டிவைட் ஆகுமா ஆகாதா? ஆகும்ல. 81 3 ஆல டிவைட் ஆகும். அப்போ this is composite, composite, composite. Therefore prime number என்னது? 41 தான் prime number. ஓகேயா? 41 தான் prime number. 51 ஒரு நம்பர் எப்படி 3 ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ண தெரியுமா உங்களுக்கு? நிறைய இருக்கு, நான் பின்னாடி சொல்றேன். இன்னும் நிறைய ஷார்ட்கட்லாம் நான் சொல்றேன். ஒரு நம்பர் வந்து நாளைக்கு இன்னும் ஸ்பீட் மேத்ஸ்னு பார்க்கலாம். நாளைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி வந்து கால்குலேஷன்ஸ் ஃபாஸ்டா போடுறதுன்னு பார்ப்போம். மேத்ஸ்ல நம்பர்ஸ் வந்து எப்படி ஈஸியா மல்டிப்ளை பண்றது அதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. சோ ஒரு நம்பரை வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 141 இது டிவைட் ஆகுதா அப்படின்னு பாக்குறதுக்கு இதோட டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 1, 4, 1. சரிங்களா? சோ இதெல்லாம் ஆட் பண்ணா 6. If the sum of the digit is divisible by 3, then the number is divisible by 3. 1 plus 4 plus 1 is equal to 6. So அதனால 141 எதால டிவைட் ஆகும் அப்படின்னா 3 ஆல டிவைட் ஆகும். So 141 is divisible by 3. ஓகேங்களா? அடுத்து நான் பார்க்க போறது perfect numbers. Perfect numbers. What is perfect number?
அப்படியே குறிச்சிருங்க. பெர்ஃபெக்ட் நம்பர். பெர்ஃபெக்ட் நம்பர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இஸ் பெர்ஃபெக்ட் நம்பர்? பெர்ஃபெக்ட் நம்பர் சொல்லுங்க. பெர்ஃபெக்ட் நம்பர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரோஷிதா, பாலா, சுதா. Perfect number. Perfect number is not like 4. Perfect number அப்படிங்கிறது 4 கிடையாது. சூப்பர். ரோஷிதா கரெக்ட். ரோஷிதா நீங்க என்ன படிக்கிறீங்க? எத்தனாவது படிக்கிறீங்க? ரோஷிதா நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? 7th. வெரி குட். ரோஷிதா 7th படிக்கிறாங்க. கரெக்டா ஆன்சர் சொல்லிருக்காங்க. பெர்ஃபெக்ட் நம்பர். என்ன ஸ்கூல்ல படிக்கிறீங்க ரோஷிதா? Good. Perfect number. SSM school. Okay. Perfect number. So இது வந்து exclusive for school students. Perfect number. Physics ஓட கான்செப்ட் பார்த்தோம், சயின்ஸ் ஓட கான்செப்ட் பார்த்தோம், அப்புறம் மேத்ஸ் ஓட கான்செப்ட் வந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. சரிங்களா? ரைட். இப்போ பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் சொன்ன மாதிரி a number is said to be perfect. எப்ப அது பெர்ஃபெக்ட்னு சொல்லுவோம் அப்படின்னா the sum of its divisors excluding itself is equal to the number. இல்லைனா the sum of all its divisors is equal to twice the number. எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கீங்களே, 8ங்கிற நம்பர் எடுத்துக்கங்க. what are the divisors of 8? divisors of 8 என்னது? 1, 2, 4, அதுக்கப்புறம் 8. இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா twice the number வரணும். அல்லது excluding the number. இந்த 8 விட்டுட்டீங்க அப்படின்னா 8 வரணும். வருமா? வராது. சரிங்களா? So therefore 8 is not the perfect square. Right. அப்போ for example take the number 6. ரோஷிதா sum of the divisors add பண்ணுங்க. டேவிட் குமார் sum of the divisors add பண்ணுங்க excluding the number. டேவிட் குமார் என்ன படிக்கிறீங்க? 7th நினைக்கிறேன். ஓகே. அப்போ 1 plus 2 plus 3 this is equal to 6. Therefore 1 plus 2 plus 3 equal to 6. அதனால 6ங்கிறது என்ன நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 is what? Perfect square. Perfect number. So not perfect square. Perfect square is different from perfect number. Perfect number அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா sum of its divisors excluding the number must be equal to the number itself. இப்ப நான் ஒரு 3 நம்பர் கொடுக்க போறேன். அதுல எது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கண்டுபிடிக்கணும். ஓகேயா? 3 நம்பர் கொடுக்கறேன். அதுல எது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கண்டுபிடிங்க. சரிங்களா? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. இதுல எது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கண்டுபிடிங்க. 12, 20, 24, 4 ஆப்ஷன் சார், 28. இந்த 4 நம்பர்ல எது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டுபிடிங்க. which is perfect square கிடையாது, பெர்ஃபெக்ட் நம்பர். இந்த 4 நம்பர்ல ஒரு நம்பர் தான் பெர்ஃபெக்ட் நம்பர். எது பெர்ஃபெக்ட் நம்பர்னு கண்டுபிடிங்க. 12, 20, 24, 28. இதுல எது பெர்ஃபெக்ட் நம்பர் சொல்லுங்க. எது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்?
கண்டுபிடிச்சிங்களா? 24 24க்கு பார்க்கலாமா? டுவெண்ட்டி ஃபோரோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் பாருங்க. 1 plus 2 plus 4 3 3 plus 4 plus 6 plus 8 plus 12 எவ்வளவு கூட வந்துருது? எப்படி 24 சொல்றீங்க? இங்கேயே 20 ஆயிடுச்சு. 28 பாருங்க. 1 plus 2 plus 4 plus 7 plus 14. இதை ஆட் பண்ணுங்க. 14 plus 7 21 25 27 28. So therefore 6க்கு அடுத்து 6 வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதுக்கப்புறம் வந்து 28 ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அதுக்கப்புறம் 6 not 6 6 1 6 எல்லாம் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகும். ஸோ 28 அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட் நம்பர். சரி, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, பெர்ஃபெக்ட் நம்பர். 28ங்கிறது பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ரைட். இப்ப உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்கிறேன். You know average. What is average? Averageனா என்னதுன்னா எவ்வளவு எண்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கிளாஸ்ல வந்து ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆவரேஜ் மார்க் எப்படி கண்டுபிடிப்பீங்க? add 20 students marks divided by 20. So அதுதான் வந்து ஆவரேஜ். ஆவரேஜ்ங்கிறது எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவங்களோட மார்க்கை கூட்டி எத்தனை பேரோ அத்தனை அளவு தரும். So that is nothing but average. அப்போ average is nothing but total number of students. For example ஒரு 3 4 8 இதுக்கு ஆவரேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இது மூணையும் கூட்டணும். 15 எத்தனை நம்பர்? 3 numbers. Therefore 15 by 3 which is equal to 5. So therefore the average is nothing but 5. இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேக்குறேன். Find the average of first to 5 prime numbers. கரெக்டா சொல்லணும் எனக்கு. Calculate, take note. நோட் எடுத்துருக்கீங்களா? நோட் எடுத்து வச்சுதான் கிளாஸ் அட்டன் பண்ணணும். இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு அட்டன் பண்ணும்போது அட்டன் பண்ணுங்க. Find the average of first 5 prime numbers. Find the average of first 5 prime numbers. Average கண்டுபிடிங்க. எனக்கு first 5 prime numbers average வேணும். நீங்க வரிசையா நம்பர் எழுதிருக்கீங்க. Find the average of first 5 prime numbers. ரெண்டு ஆன்சர் சொல்றீங்க. 5.6 5.6 சொல்லிருக்கீங்க. பார்க்கலாம். பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 2. வெரி குட். எல்லாருமே 2 போட்டீங்க. 1 யாராவது போட்டீங்களா? 1 வந்து ப்ளீஸ் நோட் தட் 1 இஸ் நெய்தர் பிரைம் நம்பர் காம்போஸ் நார் காம்போசிட். 1 வந்து பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. அப்ப ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர்னா 2, ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர்னா 4. So 2 plus 3 plus 5 plus 7 plus 11 divided by 5. One is unique number na 10 28 28 by 5. So this is nothing but 5.6. So answer is 5.6. 5.6 தான். நீங்க என்ன ஆன்சர்? உங்க ஆன்சர் கரெக்ட் தான். வேற ஆன்சர் போட்டுருக்கீங்களா? 5.6 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, வேற ஜெனரல் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப அடுத்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து டவுட் கிளியரிங் செஷன். உங்களுக்கு ஏதாவது பேசிக்கா எது சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம்.
இன்னைக்கு இது பார்த்தது போதும். பேசிக் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளு. ஸ்கொயர் ரூட்ங்கிறது வேறங்க. ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கல. ஸ்கொயர் ரூட் அப்படின்னா ரெண்டு நம்பரை பெருக்கிறான், ஒரு நம்பர் ஒய் வருதுன்னு வச்சுக்கீங்களா. எக்ஸையும் பெருக்கினா ஒய் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது நமக்கு தெரியும். 8 into 8ங்கிறது 64. therefore root 64 is equal to x அப்படின்னு சொல்லுவோம். பர்ஃபெக்ட் நம்பர், பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதுக்கு டிஃபரன்ஸ் என்ன? பர்ஃபெக்ட் நம்பருங்கிறது நான் சொன்னேன் 6, 28 அப்படின்னு போயிட்டோம். வெரி லெஸ் நம்பர்ஸா இருக்கு. பட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா என்னதுன்னா, அது ரூட் எடுத்தோம்னா அதுக்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் வரும். இப்ப 100ங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 is equal to 10. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியணும் வாட் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1, 2, 3, 4 இதெல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்ங்கிறது என்னதுன்னா 0, 1, 2, 3 எல்லாம் ஹோல் நம்பர்ஸ். அடுத்து இன்டீஜர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 0, 1, 2, 3 இந்த பக்கம் -1, -2. இப்ப ரியல் லைன் தெரியும்ல, இந்த லைன் அப்படி குறிப்போம்ல, இது 0, இது 1, இது 2, இந்த பக்கம் -1, -2 அந்த மாதிரி இன்ஃபைனைட். இந்த சைடு இன்ஃபைனைட். திஸ் இஸ் இன்டீஜர்ஸ். அடுத்து ரேஷனல் நம்பர்ஸ். எனி ரேஷனல் நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, எனி ரேஷனல் நம்பர் ஆஃப் த ஃபார்ம் p by q where q is not equal to 0. In mathematics we are not supposed to divide anything by 0. நாளைக்கு செஷன்ல வந்து உங்களுக்கு நிறைய பசில் சொல்றேன், நிறைய புதிர் சொல்றேன், கணித புதிர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பீட் மேத்ஸ் சொல்றேன், எப்படி வந்து கால்குலேஷன்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா பண்றது, மென்டலா பண்றது, பேனாவே எடுக்காம எப்படி பண்றதுலாம் பார்ப்போம். So rational numberங்கிறது p by q where q is not equal to 0. அப்போ rational number எப்படி இருக்கும் அப்படின்னா 1 by 2, 2 by 3, 4 by 5, -3 by 2 எப்படி வேணாலும் இருக்கும். இது எல்லாமே rational numbers. அடுத்து any fractions. டினாமினேட்டர்ல 0 இருக்கக்கூடாது. 0வே ஒரு ரேஷனல் நம்பர் தான், ஏன்னா 0 கேன் பி ரிட்டன் as 0 by 1 or 0 by anything except 0. அடுத்து வந்து பார்க்கிறது வந்து irrational numbers. நேச்சுரல் நம்பரை என்னன்னு சொல்லுவாங்க, யூஸ்வலா denoted by the letter capital N. ஹோல் நம்பர் W. இன்டீஜர்ஸ்ங்கிறது Z ல குறிப்போம். ரேஷனல் நம்பர்ஸ் Qன்னு சொல்லுவோம். irrational numbers Q dash-னு சொல்லுவோம். Any number which cannot be expressed in the form of p by q are irrational numbers. Example, √2, √3, pi. Pi is not equal to 22 by 7. நீங்க calculation எடுத்துக்கிட்டீங்க, pi is not equal to 22 by 7. The approximate value of pi is 22 by 7. அதே மாதிரி ங்கிறது irrational number. யோட approximate value என்னது அப்படின்னா 2.7. இது எல்லாமே irrational numbers. அப்ப the numbers we use in day to day life, real numbers. Real numbersங்கிறது என்ன அப்படின்னா rational plus irrational. Rational plus irrational number இருக்குல்ல, இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேற பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? டேவிட் குமார், பாலா, ரஷிதா, ரோஷிதா, சுதா. இது வந்து என்டையர்லி நம்பர் சிஸ்டம்ஸ், பேசிக்கா அப்படியே நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு, அதான் உங்களுக்கு தேவையில்லை. 11th 12th வரும், அது ரொம்ப தேவையில்லை. இதான் கான்செப்ட்ஸ் வந்து வரிசையா புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து போட்டித் தேர்வு எழுதுறதுக்கோ மற்ற எக்ஸாம்ஸோ ஈவன் என்டையர் திங் நீங்க எது வேணாலும் எழுதலாம். NTSC எழுதலாம், IIT, நீட்,
எல்லாம் முதல் ஃபண்டமெண்டல்ஸ். எந்த சப்ஜெக்ட் படிச்சாலும் புரிஞ்சு படிங்க. ஸ்கூல்ல படிக்கிற சப்ஜெக்ட புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா நல்லா பண்ணுங்க. செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஸ்பீடு வெலாசிட்டி போத் ஆர் சேம். நோ நோ நோ. இப்பதான் சொன்னேன். ஸ்பீடுங்கிறது வெலாசிட்டிங்கிறது. ஸ்பீடுங்கிறது வெலாசிட்டியில ஸ்பீட்ல ஒரு டைரக்ஷனை சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது வெலாசிட்டி ஆயிடும். சரிங்களா? ஸ்பீட் வித் டிரெக்ஷன் இஸ் வெலாசிட்டி. வெலாசிட்டிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி, ஸ்பீடுங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி. இது ஃபர்ஸ்ட் ஒரு செஷன் தான், ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ செஷன் தான். அடுத்த செஷன் நம்ம அடுத்த இதுல கண்டினியூ பண்ணலாம். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. இல்ல நாளைக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. எதுலயா பிசிக்ஸ்லயோ எங்க ஸ்கூல் லெவல் 11th 12th வரைக்கும் எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கேளுங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கான்செப்ட்ஸ். வேற ஏதாவது இருந்தாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். வேற டவுட் இருக்கா இப்போதைக்கு? கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியில எது உங்களுக்கு பிரச்சனையான உள்ள ஏரியா? டேவிட் குமார் சொல்லுங்க. கெமிஸ்ட்ரியில எது உங்களுக்கு பேலன்சிங் ஆஃப் தி ஈக்குவேஷன்ஸா? எந்த உங்களுக்கு பிரச்சனை கெமிஸ்ட்ரியில? இம்ப்ராப்பர் நம்பர். வெரி குட் வனிதா. இம்ப்ராப்பர் நம்பர் ஃபிராக்ஷன். அவங்க ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், ப்ராப்பர் ஃபிராக்ஷன். நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு 2 மணிக்கு. நாளைக்கு 2 மணிக்கு உண்டு. டெய்லி 2 மணிக்கு. ப்ராப்பர் ஃபிராக்ஷன் என்னதுன்னா, ஒரு ஃபிராக்ஷன் இருக்கு a by b, அதோட வேல்யூ லெஸ் தென் 1 அப்படின்னா this is known as proper fraction. அதாவது a by b less than 1 என்ன அர்த்தம்? நியூமரேட்டர் must be less than the denominator. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 3 by 4 is proper, 1 by 2 is proper. அப்ப இம்ப்ராப்பர்னா என்ன அப்படின்னா, இம்ப்ராப்பர்னா என்னதுன்னா a by b is greater than 1. அப்ப greater than 1 என்னதுன்னா நியூமரேட்டர் is more than the denominator. அப்போ இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எக்ஸாம்பிள். அப்ப இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா 5 by 2, 7 by 3 இதெல்லாம் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். All improper fraction can be written as mixed fraction. Improper fraction எல்லாமே mixed fraction நம்ம எழுதுவோம். What is mixed fraction? சொல்லுங்க. mixed fraction என்னதுன்னா 5 by 2 இருக்கா? 5 by 2 எப்படி எழுதலாம்? 2 1 by 2 எழுதுவோம். 7 by 3 எப்படி எழுதலாம்? 7ல 2 தடவை 3 இருக்கு, 1 by 3 எழுதுவோம். இளையராணி சொல்ற மாதிரி. இளையராணி 7 by 10னா ப்ராப்பர் ஃபிராக்ஷன், 10 by 7னா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். புரியுதா? இது ப்ராப்பர். ஏன்னா இது லெஸ் தென் 1. ஏன் லெஸ் தென் 1னா நியூமரேட்டர் இஸ் லெஸ் தென் தி டினாமினேட்டர். 10 by 7 எடுத்துட்டீங்க அப்படின்னா this is improper because numerator is greater than the denominator. All improper fraction can be written as mixed fraction. Mixed fraction அப்படின்னா இந்த மாதிரி எழுதுவோம். a b by c. a b by c னா a plus b by c ன்னு அர்த்தம். not a into b by c ன்னு இல்ல. For example 10 by 7 எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 3 by 7. 1 3 by 7 என்ன அர்த்தம் அப்படின்னா 1 plus 3 by 7 அர்த்தம். புரியுதா? இதுல டவுட் இருக்கா? ஓகே, இதே லைவ் செஷன் நாளைக்கு லிங்க் அனுப்புவோம், உங்களுக்கு வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாத்தையுமே அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க இந்த செஷன். சரிங்களா? இது ஃப்ரீயா நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தா பாருங்க. நாளைக்கு ஸ்பீட் மேத்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் சில பசில்ஸ் எல்லாம் சொல்றேன். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம லாஜிக்கல் திங்கிங் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். சில லாஜிக் விஷயங்கள், கொஞ்சம் மெமரியை டியூன் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் நாம சொல்லுவோம். சரிங்களா? நாளைக்கு பார்க்கலாமா? தேங்க்யூ. ஆகாஷ், அவினாஷ் சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். என்னோட பேர் ராஜபூபதி. என்னோட பேர் ஓகே.
தேங்க்யூ. நாளைக்கு இதே டைம் 2 o'clock பார்க்கலாம்.